பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெலிஸ்தீருடைய தந்திரம் என்ன? யார் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இருந்துடக்கூடாது. அவங்க கையில் பட்டயம் ஈட்டியும் இருந்தால் நம்மளால் அவங்கள மேற்கொள்ள முடியாது என்று எண்ணி பட்டயம் ஈட்டி செய்கிற கொல்லனை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இப்பொழுது யார் கையில் மட்டும்தான் பட்டயம் இருக்குன்னா சவுல் கையில் இருக்கிறது, யோனத்தான் கையில் இருக்கிறது. வேற யார் கையிலும் பட்டயம் இல்லை. ஆனால் இந்த சவுலை பார்க்கும்போது கோலியாத் வருகிறான். இந்த சவுல் கையில் பட்டயம் இருக்கிறது, ஆனால் அவன் அந்த பட்டயத்தை பயன்படுத்தாமலே வைத்திருக்கிறான். கோலியாத் தன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுக்கிறான். சவுலால தன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, நமக்கு எது பட்டயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய வசனங்கள். இன்று சத்துரு தன்னுடைய தந்திரங்களை, தனக்குரிய நம்பிக்கையை பட்டயமாக எடுக்கும்போது சவுலை போல நாம் பல நேரத்தில் நமக்கு நம்பிக்கையாய் கொடுக்கப்பட்ட பட்டயமாகிய திருவசனத்தை கையில் எடுக்க மாட்டேங்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கோலியாத்து போல வந்து நிற்கிறான். சவுலே, உன் கையில் பட்டயம் இருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம கையில கர்த்தர் இந்த பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பிசாசானவன் சோதனை கொண்டு வந்த போது இயேசு இந்த பட்டயத்தை எடுத்தார். பிசாசானவன் தோற்று விலகி பின்வாங்கி போகிறான், விரட்டப்படுகிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம கையில கர்த்தர் பட்டயத்தை கொடுத்த பிறகும் நாம எடுக்காம இருக்கிறோம். எத்தனையோ பேர் பட்டயமே இல்லாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தை நாம் பற்றி கொள்வதற்கான கயிறு மட்டுமல்ல, சத்துருவை வெட்டி போடுவதற்கான பட்டயமும் கூட. ஆமென். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது நம்பிக்கையில பலப்படுகிறோம். அதே போல வசனத்தை அறிக்கை பண்ணணும். வசனத்தை சொல்லி 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 பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கோட்டையை தகர்க்க பழக வேண்டும். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், வசனத்தை சொல்லி துதிக்கணும். ஆமென். பிசாசை வெட்டி போடணும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எனவே சவுலை போல பட்டயத்தை வச்சும் எடுக்காம இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஜெயம் தரலன்னு சொல்லாம, ஆமே, கர்த்தர் கொடுத்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிதியோனை பார்த்தீர்களா? கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம். அவ்வளவுதான். அவன் அறிக்கை பண்ணுகிறான், வார்த்தை அறிக்கை பண்ணுகிறான். சத்துருக்கள் இல்லாம போயிட்டான், சிதறப்பட்டு ஓடினார்கள். கர்த்தர் இன்றும் அதை செய்ய வல்லவர். எனவே உன் பட்டயத்தை பயன்படுத்து, வசனத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைத்து சுதந்தரிக்க வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய வசனமாகிய பட்டயத்தை எடுத்து சரியாய் பயன்படுத்தி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.